பாரதம் என் உதிரம் தானடி. ராமனின் வாக்குறுதி. ராமாயண கதை. ராமாயணத்தின் தொடக்கத்தில் அயோத்தி நகரத்தில் தசரத மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு 4 மகன்கள், ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்னன். இவர்களில் மூத்தவனான ராமன் மிகவும் நல்லவனாகவும் திறமையானவனாகவும் இருந்தான். தசரதன் தன் மகன் ராமனை அரியணையில் அமர்த்தி அரசனாக முடிசூட்ட முடிவு செய்தான். மக்களும் இதை மகிழ்ச்சியுடன் ஆதரித்தனர். தசரதனுக்கு 3 மனைவிகள்: கோஷலையா, சுமித்திரை, கைகேயி. கைகேயி பரதனின் தாய். ஒருமுறை போரில் தசரதனுக்கு உதவியதற்காக அவன் கைகேயிக்கு 2 வரங்களை அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்தான். ராமனின் முடிசூட்டு விழா நெருங்கிய போது கைகேயியின் பணிப்பெண் மந்திரை அவளை தூண்டிவிட்டாள். ராமன் அரசனானால் பரதனுக்கு எதுவும் கிடைக்காது என்று பொய்யாக பயமுறுத்தினாள். இதனால் கைகேயி தன் மனதை மாற்றினாள். கைகேயி தசரதனிடம் சென்று, நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டாள். முதல் வரமாக பரதனை அரசனாக்க வேண்டும் என்றும், 2வது வரமாக ராமனை 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டாள். தசரதன் அதிர்ச்சியடைந்தான். ராமனை பிரிவதை நினைத்து அவன் மனம் உடைந்தது. ஆனால் ஒரு மன்னனாக தன் வாக்குறுதியை மீற முடியாது என்பதால் அவன் ஒப்புக்கொண்டான். ராமனுக்கு இந்த செய்தி தெரிவிக்கப்பட்ட போது அவன் சிறிதும் தயங்கவில்லை. என் தந்தையின் வாக்கு எனக்கு முக்கியம், நான் வனவாசம் செல்கிறேன் என்று அமைதியாக கூறினான். அவன் தன் அரச உடைகளை களைந்து மரப்பட்டையால் ஆன ஆடைகளை அணிந்தான். சீதையும் லட்சுமணனும் அவனுடன் செல்ல விரும்பினர். என் கடமை என் தந்தையின் சொல்லை காப்பாற்றுவது என்று கூறி ராமன் வனத்திற்கு புறப்பட்டான். நடந்தது என்ன? ராமன் 14 ஆண்டுகள் வனவாசத்தில் இருந்து பல சவால்களை சந்தித்து இறுதியில் அயோத்திக்கு திரும்பினான். அவனது தியாகமும் வாக்குறுதியை மதித்த பண்பும் மக்களால் பாராட்டப்பட்டது. தசரதனின் வாக்கு நிறைவேறியது. மேலும் ராமன் பின்னர் அரசனாகவும் முடிசூட்டப்பட்டான். நீதிப்பாடம்: வாக்குறுதியை மதிப்பது. ராமன் தன் சொந்த ஆசைகளை விட தந்தையின் வாக்கை மேலாக கருதினான். கடமை உணர்வு: கடினமான சூழ்நிலையிலும் தன் கடமையை செய்ய முன்வந்தான். பொறுமை: 14 ஆண்டுகள் காத்திருந்து இறுதியில் வெற்றி பெற்றான். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.